நுழையிறோம். இதில் இது அடிஷ்னல் என்னன்னா இது வேலையாட்களுக்குன்னு தனியாக ரூம் ஒன்று கட்டியிருக்கு. அவங்களுக்குள்ள பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வேலையாளுக்குன்னு உள்ள ரூம் தான். தனியாகவே அவங்களுக்கு கிச்சன் எல்லாமே மேடை வீடை எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. தனியாக ஒரு ரூமு, தனி ரூமு செட்டு போட்டு. ஆமாம், டிரைவரோ யாரோ யார் வேணாலும் இருந்துக்கலாம், வேலையாட்களோ டிரைவரோ இருந்துக்கலாம். கீழ்ப்பகுதியில். ஆமாம், கீழ்ப்பகுதி தரைதளத்தில் இந்த அமைப்பு. இது கிச்சன் வழியாக இன்னொரு வழி இன்னொரு அதில் போகலாம். பின்னால் இடங்களுக்கா? ஆமாம், இதில் வந்து மொத்தம் இடம் எவ்வளோ சார்? மொத்தம் 5.5 சென்ட். இதுதான் இது அதுக்கு இங்கிட்டு வந்து ரெடிமேட் சுவர் செங்கலால் அப்படி அங்கிட்டு பின்னால் போயிருமா? சுற்றளவில் வீட்டுடைய சுற்றளவில் 1.5 அடி 1.5 அடி கேப் விட்டு கட்டியிருக்கு. காம்பவுண்டு ரெடிமேட் காம்பவுண்டு ரெண்டுலேயும். மொத்தம் எத்தனை கேட்டு? 3 கேட்டா? 2 கேட். ஆமாம், இது சின்ன கேட்டு. இது சின்ன கேட்டு. இது 6 கிலோமீட்டர். இவங்க மேலே தங்குறவங்க மேலே ரூமுக்கு போகிறவங்களுக்குன்னு தனியாக ஒரு கேட்டு. மேலே 2 வீடு இருக்கா, 2 வீட்டுக்காரர்களுக்கும் இந்த கேட்டு அவங்களுக்கு தனியாக உள்ள கேட்டு. இதில் ஈபி பில் வந்து மொத்தம் ஈபி கரண்ட்டு 4 சப்ளை. மோட்டருக்கு 1 தனியாக இருக்கும், வீட்டுக்கு வீட்டுக்கு 2 வீட்டுக்கு தனித்தனி, வீட்டுக்கு தனி, மொத்தம் 4 சப்ளை ஈபி லைன் கொடுத்துருக்கோம். இதுதான் கீழ்ப்பகுதி. கீழ்ப்பகுதி இதில் உள்ள ஸ்பெஷலு. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விவரம் எல்லாமே இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் பாக்ஸ் இருக்குது. இது வந்து காமன் பாத்ரூம். இது காமன் பாத்ரூம். ஒரு ஹாலு, காமன் பாத்ரூமு. இது கிச்சனுங்கிட்டு வருது. வருது கிச்சனு செல்ஃப் இருக்குது. இது சிங்கிள் பெட்ரூமு. இது மேலே 2வது வீடு. 2வது வாடகை வீடு. இந்த ஏரியாவில் எவ்வளோ வாடகை போகுதுன்னு தெரியல. இது குறைஞ்சது 4000 போகுது. கீழே 8000 போகுது. பெரிய வீடு. வெளியாருமா? அப்படியே ஃப்ரெண்டில் இருக்கிற எலிவேஷன் கிளாஸ் மட்டும் நல்லா கூலிங் கிளாஸ் போட்டுருக்கு. ஃபுல் எலிவேஷன் கிளாஸு, கூலிங் கிளாஸு அப்படி எல்லாமே ஏர் சர்க்குலேஷனுக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். சைட்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே அதாக இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி போட்டது. இது 4 பக்கமும் எல்லா சேனல்லையும் 2 டோர் வச்சுருக்கோம். சரி, மேலே முடிஞ்சு அப்படி மொட்டை மாடி போமா? இது மொட்டை மாடிக்கு போகிறோம். எல்லாம் சேனல் சீல் தான். இது வந்து எஸ்எஸ் டாப் அதாவது துரு பிடிக்காத எஸ்எஸ் போட்டிருக்கோம். மழை தண்ணியில் பட்டாலும் துரு பிடிக்காது. டாப் தான், என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். மாடி மொட்டை மாடி. அவுட்புட்டு வாட்டர் லைன்லாம் 2 டேங்கு அவுட்புட்டு.
வீட்டுக்கு கீழ் வீட்டுக்கு தனித்தனியாக இருக்குது. எல்லாம் ப்ளம்பிங் வேலையெல்லாம் தரமானது, தரமாக வேலை போட்டுருக்கு பார்த்துருக்கு. இது ஆரம்பித்து நம்ம ஆரம்பிக்கும்போது வீடு கட்டி 6 மாதம் ஆச்சா? ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம கட்டையில் 3வது வீடு ஆரம்பித்தோம். இப்போ 40-50 வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. கோயில், தியான மண்டபம், அங்கே ஒரு கோயில். அருமையாக இருக்குது. காரைக்குடியும் சொல்ல வேண்டாம். போர் போட்டிருக்கா? எவ்வளவு? போர் வந்து மாமாவுக்கு தான் தெரியும். 200 அடிக்கு மேலே இருக்கும். 220 அடியோ. சரி சரி.